அநேகருக்கு நன்மையை செய்கிறோம், ஆனா எங்களுக்கு மாறாக நிறைய தீமை நடக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? தாவீது இவ்விதமா சொல்லுகிறார், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்றதான பெரிய ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்னைக்கு நீங்க செய்த எல்லா நன்மையும் பார்க்க போனா, அந்த நன்மையெல்லாம் நான் செய்யாம இருந்திருந்தேனா இன்னைக்கு நானும் என் குடும்பமும் நல்லா இருந்திருப்போம் அப்படின்ற எண்ணம்னா உங்களுக்கு வருதா? அநேகர் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்களா? நீங்க எதையுமே கவலைப்படாதீங்க. நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மனிதர்கள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் போய்விடலாம், நன்மை செய்த உங்களை மறந்தும் போய்விடலாம். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பரம தகப்பன் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், என் பொல்லாத தகப்பனே நல்ல ஈவை அறியும் போது நன்மையான ஈவுகளை உனக்கு கொடுக்கிறதுக்கு அதிக நிச்சயமா இருக்கிறேன் என்று சொல்லி பரமபிதா சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு தீமை நேரிடுகிறதா? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த தீமையை நன்மையினால் வெல்லும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நஸ்ரேத்திலிருந்து ஒரு நன்மை வெளிப்படுமா என்று சொல்லி ஒருவர் காத்து கொண்டிருந்தார். நன்மை வெளிப்பட்டது. யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்திலிருந்து நன்மை வெளிப்படணும்னு அது வேற எங்கேயும் இல்லை, சிலுவையின் மூலமாக தான். அந்த சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளுக்கு நன்மை வெளிப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்கிறது, ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நன்மை புறப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிற தீமை நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்குமான ஆறுதலான வார்த்தை கர்த்தர் பேசுகிறது. நமக்கு பரலோகத்திலிருந்து நன்மையை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சீக்கிரத்தில் சில நன்மைகளை சுகந்தரித்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ. ஆமீன்.